அதாவது கரூர் தொகுதியில் உள்ள 6 தொகுதிகளில் 2 தொகுதிகளை திமுகவும் 2 தொகுதிகளை அதிமுகவும் வெல்லக்கூடும். 2 தொகுதிகள் இழுபறியாக உள்ளது. மண்ணின் மைந்தராக இபிஎஸ் அவர்களை மீண்டும் முதல்வராக்க வேண்டும் என்ற ஒரு அலை தென்படுகிறது. அவிநாசி தொகுதி இது தொடர்ச்சியாக அதிமுக வெல்கிறது. தற்போதைய முன்னாள் சபாநாயகர் தனபால் வெற்றி பெற்ற தொகுதியாகும். குன்னூரை திமுக தக்க வைக்கும். கூடலூர் இழுபறி. iPlus TV, India's #1 QLED TV, crystal clear picture quality with 3-year replacement warranty, smart voice, smart entertainment. நான்காம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். iPlus தி பவர் ஆஃப் ஐ, இந்தியாவின் #1 எல்இடி டிவி பிராண்ட் மற்றும் நான்காம் தூண் இணைந்து வழங்கும் 2026 சட்டமன்ற தேர்தலின் சிறப்பு கருத்து கணிப்பு. 2026 சட்டமன்ற தேர்தல் உங்கள் ஓட்டுக்கள் தான். அடுத்த முதல்வர் யார், அடுத்த 5 ஆண்டுகள் உங்கள் தொகுதியின் எம்எல்ஏ யார் என்பதை நிர்ணயிக்கப் போகிறது. இந்த தேர்தல் முடிவுகள் பெரும்பாலும் அந்தந்த தொகுதிகளில் எந்த வகையாக மக்கள் உள்ளார்கள், அவர் முந்தைய தேர்தலில் எப்படி ஓட்டு போட்டார்கள் என்பதை, கடந்த 3 தேர்தலில் மக்கள் யாரை வெற்றி பெறச் செய்தார்கள், இந்த முறை யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை களத்தின் அடிப்படையில் நாம் 234 தொகுதிகளையும் 39 பாராளுமன்ற தொகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு பாராளுமன்றத்திலும் 6 தொகுதிகள் என எடுத்து தமிழகத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் யாருக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது என்பதை நான்காம் தூண் கணித்துள்ளது. விரிவாக பார்ப்போம். பார்க்க இருக்கும் தொகுதி சேலம். சேலம் நான் படித்த ஊர். சேலத்தில் உள்ள 6 தொகுதிகள் ஓமலூர், எடப்பாடி, சேலம் வெஸ்ட், சேலம் நார்த், வீரபாண்டி, சேலம் சவுத் என 6 தொகுதிகள். இந்த 6 தொகுதிகள், இந்த எடப்பாடியிலிருந்து தான் நமது முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து வெற்றி பெறும் தொகுதியாக உள்ளது. எனவே இந்த தொகுதியில் யார் யார் போன எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்காங்க, இந்த தொகுதியின் மக்கள் யாருக்கு ஓட்டுப்பட்டு வராங்க என்னங்கிற ஒரு வரலாற்றை பார்ப்போம். சேலத்தில் உள்ள 3 தொகுதிகள், முதல் 3 தொகுதிகள் ஓமலூர், எடப்பாடி, சேலம் மேற்கு பார்க்கிறோம். ஓமலூர் தொகுதியில் திமுக 2006 வென்றுள்ளது. 2016 அதிமுக 19,956 வாக்குகள் முன்னிலை பெற்று வென்றுள்ளது. 2021 இது 55,294 வாக்குகள் அதிகம் பெற்று வென்றுள்ளது. எடப்பாடி தொகுதி, திரு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொகுதியில் 2016 42,022 வாக்குகளில் அதிமுக வென்றுள்ளது. 2021 93,802 வாக்குகள் அதிகம் பெற்று திரு எடப்பாடி வென்றுள்ளார். சேலம் மேற்கு தொகுதியை பொறுத்தவரை அதில் மறுசீரப்பில் வந்த தொகுதி 2016 7,247 வாக்குகளில் அதிமுக வென்றுள்ளது. 2021 இது மேலும் அதிகமாகி 21,499 வாக்குகளில் அதிமுக வென்றுள்ளது. அடுத்த 3 தொகுதிகளை பார்ப்போம். சேலத்தின் அடுத்த 3 தொகுதிகள் சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, வீரபாண்டி. சேலம் வடக்கில் 2006 அதிமுக 12,817 வாக்குகளில் வென்றிருந்தாலும் 2016 2021 தொடர்ச்சியாக திமுக வென்றுள்ளது. 2016 9,873 வாக்கிலும் 2023 7,588 வாக்கிலும் திமுக வென்றுள்ளது. சேலம் தெற்கை பொறுத்தவரை 2006 திமுக வெற்றி பெற்றது 14,743 வாக்குகள் அதிகம் பெற்று. 2016 அதிமுக 30,453 வாக்குகள் அதிகம் பெற்று வென்றுள்ளது. 2021 அதிமுக 22,609 வாக்குகள் அதிகம் பெற்றுள்ளது. வீரபாண்டி, முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம் மிகவும் ஃபேமஸானவர். இந்த தொகுதியில் திமுக 2006 1,638 வாக்குகள் அதிகம் பெற்றுள்ளது. 2016 அதிமுக 14,481 வாக்குகள் அதிகம் பெற்றுள்ளது. 2021 அதிமுக 19,895 வாக்குகள் அதிகம் பெற்றுள்ளது. மாங்கனிகளின் மாவட்டம், மாம்பழம், சேலத்து மாம்பழம் என்போம். இதில் இந்த முறை யார் வெல்வார்கள் நாம் பார்ப்போம். சேலத்தில் உள்ள 6 தொகுதிகளில் சேலம் வடக்கை தவிர மீதமுள்ள 5 ஓமலூர், எடப்பாடி, சேலம் மேற்கு, சேலம் தெற்கு, வீரபாண்டி இது 5மே அதிமுக தன் வசமே வைத்திருக்கும். சேலம் வடக்கில் மட்டும் திமுக வெற்றி பெறும் என்பதே நமது கணிப்பாக உள்ளது. இங்குள்ள மண்ணின் மைந்தராக இபிஎஸ் அவர்களை மீண்டும் முதல்வராக்க வேண்டும் என்ற ஒரு அலை தென்படுகிறது. நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில் உள்ள 6 தொகுதிகளில் 3 தொகுதிகள் நீலகிரி மாவட்டத்தில் வரும், மீதி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வரும். இதில் உள்ள 6 தொகுதிகள் என்ன? கூடலூர் ரிசர்வ், பவானிசாகர் ரிசர்வ் தொகுதி, உதகமண்டலம், குன்னூர், மேட்டுப்பாளையம் மற்றும் அவிநாசி ரிசர்வ் தொகுதி. இந்த 6 தொகுதிகள் போன எலெக்ஷன்களில் யார் எவ்வளவு வாக்கு பெற்று வென்றார்கள் பார்ப்போம். நீலகிரி தொகுதியில் உள்ள முதல் 3 தொகுதிகள் பவானிசாகர், உதகமண்டலம், கூடலூர் ஆகும்.
பவானிசாகர் தொகுதியில் திமுக 2006 20,016 வாக்குகளில் வென்றுள்ளது. 2016 இதில் அதிமுக 13,104 வாக்குகள் பெற்றுள்ளது. 2021 திமுக 16,008 வாக்குகள் அதிகம் பெற்று இத்தொகுதியை கைப்பற்றியுள்ளது. உதகமண்டலம் அல்லது ஊட்டி 2008 மறுசீரமைப்பில் உருவான தொகுதி. இங்கு 2016 2021 தொடர்ச்சியாக திமுக வென்றுள்ளது. 2016 10,418 வாக்குகளிலும் 2021 5,348 வாக்குகளிலும் முன்னிலை பெற்று திமுக வென்றுள்ளது. கூடலூர் தொகுதியை பொறுத்தவரை 2006 திமுக 6,266 வாக்குகள் வென்றுள்ளது. 2016 இது மேலும் அதிகமாகி 13,379 வாக்குகள் அதிகம் பெற்றுள்ளது. இந்த கூடலூர் தான் தமிழகத்தின் எல்லையாக உள்ளது. கூடலூரின் சேரம்பாடிக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா வயநாடு வந்துடும், இந்த பக்கம் போனீங்கன்னா கர்நாடகா வந்துடும். ஸோ இந்த கூடலூரில் 2021 பொறுத்த வரைக்கும் அதிமுக 1,945 வாக்குகள் முன்னிலை பெற்று வென்றுள்ளது. நீலகிரி தொகுதியின் மீதமுள்ள 3 தொகுதிகள் குன்னூர், மேட்டுப்பாளையம், அவிநாசி. குன்னூர் தொகுதி 2006 திமுக வசம் 5,714 முன்னிலை பெற்று வென்ற தொகுதியாக உள்ளது. 2016 இதில் அதிமுக 3,710 ஓட்டுகள் அதிகம் பெற்று வென்றுள்ளது. 2021 திமுக 4,105 வாக்குகள் அதிகம் பெற்று கைப்பற்றியுள்ளது. மேட்டுப்பாளையம் தொடர்ச்சியாக அதிமுக கோட்டையாக உள்ளது. 2006 142 வாக்குகள் மட்டுமே முன்னிலை பெற்றது. 2016 16,114 வாக்குகள் முன்னிலை பெற்றுள்ளது. 2021 2,456 வாக்குகள் பெற்றுள்ளது. மேட்டுப்பாளையம் என்பது மலை ஏறும் முன்பு கீழே உள்ள பகுதி. இங்கே பாஜகவிற்கும் அதிகம் செல்வாக்கு கொண்ட பகுதியாகும். அவிநாசி தொகுதி இது தொடர்ச்சியாக அதிமுக வெல்கிறது. தற்போதைய முன்னாள் சபாநாயகர் தனபால் வெற்றி பெற்ற தொகுதியாகும். இங்கே 2006 4,539 வாக்குகள் அதிகம் பெற்றும் 2016 30,674 வாக்குகள் அதிகம் பெற்றும் 2021 50,982 வாக்குகள் அதிகம் பெற்றும் அதிமுக வென்றுள்ளது. எனவே இந்த தொகுதியை பொறுத்தவரை 3 அதிமுக தொடர்ச்சியாக வென்ற தொகுதியாக உள்ளது. இந்த முறை என்னாகும்? நீலகிரி தொகுதியின் 6 தொகுதிகளில் என்ன நடக்கிறது பார்ப்போம். நீலகிரி தொகுதியின் 6 தொகுதிகளில் 2026 எந்த கட்சி வெற்றி பெறும், யார் எந்த கட்சியின் எம்எல்ஏ வருவார் என்ற 4ஆம் தூண் கணிப்பு. பவானிசாகர், உதகமண்டலம், மேட்டுப்பாளையம், அவிநாசி 4மே அதிமுக வெல்லும் என்று கூறப்படுகிறது. நம்முடைய கணிப்பாக இருக்கிறது. குன்னூரை திமுக தக்க வைக்கும். கூடலூர் இழுபறி. 6இல் 4இல் அதிமுக கூட்டணி வெல்லும். 1இல் மட்டுமே திமுக முந்துகிறது. 1 இழுபறி என வந்துள்ளது. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் நாடாளுமன்ற தொகுதி கரூர். இதில் உள்ள 6 தொகுதிகள் கரூர், அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம், வேடசந்தூர், மணப்பாறை, விராலிமலை. இந்த 6 தொகுதிகளில் சென்ற தேர்தல்களில் யார் வென்றார்கள், அந்த தொகுதியின் வரலாறு என்ன என்பதை அடுத்து பார்ப்போம். கரூர் தொகுதியில் உள்ள முதல் 3 தொகுதிகளாக வேடச்சந்தூர், அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம் இந்த 3ஐயும் பார்க்கிறோம். வேடச்சந்தூரில் திமுக 2006 17,758 வாக்குகள் அதிகம் பெற்று வென்றுள்ளது. 2016 அதிமுக 19,938 வாக்குகள் அதிகம் பெற்றுள்ளது. ஆனால் திமுக 2021 17,553 வாக்குகள் அதிகம் பெற்று கைப்பற்றியுள்ளது. அரவக்குறிச்சி தொகுதி 2006 திமுக 2,825 வாக்குகள் அதிகம் பெற்று வென்றுள்ளது. 2016 அதிமுக 23,661 வாக்குகள் அதிகம் பெற்று வென்றுள்ளது. 2021 இந்த தொகுதியில் அதிமுக சார்பாக பாஜக கூட்டணியில் இருந்து திரு அண்ணாமலை போட்டியிட்டு தோற்றுவிட்டார். இங்கு வென்றது திமுக 24,816 வாக்குகள் அதிகம் பெற்று வென்றுள்ளார். கிருஷ்ணராயபுரம் தொகுதியை பொறுத்தவரை திமுக 8,934 வாக்குகள் அதிகம் பெற்று வென்றுள்ளது. 2016 அதிமுக 35,301 வாக்குகள் அதிகம் பெற்று வென்றுள்ளது. 2021 மீண்டும் திமுக 29,625 வாக்குகள் அதிகம் பெற்று கைப்பற்றியுள்ளது. நாம் இந்த முறை நமது கணிப்பு என்ன என்பதை அடுத்து பார்ப்போம். கரூர் நாடாளுமன்றத்தில் அடுத்த 3 தொகுதிகளாக கரூர், விராலிமலை, மணப்பாறை. இவற்றில் கரூரில் அதிமுக 2006 5,384 வாக்குகள் அதிகம் பெற்றுள்ளது. விராலிமலை, மணப்பாறை இரண்டுமே புதிதாக உருவான தொகுதிகள். 2016 கரூரை அதிமுக 441 வாக்குகள் அதிகம் பெற்று வென்றுள்ளது. 2021 இதை திமுக கைப்பற்றியது 12,448 வாக்குகளில். மணப்பாறை தொகுதியை பொறுத்தவரை 2016 அதிமுக 18,277 வாக்குகள் அதிகம் பெற்று வென்றுள்ளது. 2021
திமுக 12,243 வாக்குகள் அதிகம் பெற்று கைப்பற்றியுள்ளது. விராலிமீட்டரை பற்றிய விவரங்கள் கொடுக்கப்படவில்லை, நாம் பிறகு பார்ப்போம். இந்த தொகுதியில் யார் வெல்வார்கள் என்று நாம் கணிப்பதை பார்ப்போம். கரூர் நாடாளுமன்ற தொகுதியை 2026 மக்கள் யார் பக்கம், யார் வெல்வார்கள் என்பதை நாம் நமது கணிப்பு என்ன என்று பார்ப்போம். வேடச்சந்தூர் திமுக, அரவக்குறிச்சி திமுக, கிருஷ்ணராயபுரம் அதிமுக, கரூர் இழுபறி, விராலிமலை அதிமுக, மணப்பாறை இழுபறி என்கிறோம். அதாவது கரூர் தொகுதியில் உள்ள 6 தொகுதிகளில் 2 தொகுதிகளை திமுகவும் 2 தொகுதிகளை அதிமுகவும் வெல்லக்கூடும். 2 தொகுதிகள் இழுபறியாக உள்ளது என்பதே நமது கணிப்பாக உள்ளது. அடுத்த தொகுதியை மீண்டும் பார்ப்போம். நம்மளுடைய கருத்து கணிப்பு நிகழ்ச்சிக்கு 4ஆம் துண் நேயர்கள் அனைவருமே பேராதரவு தந்துட்டு இருக்கீங்க. இதே போல தொடர்ந்து உங்கள் ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. iPlus TV, India's #1 QLED TV. Crystal clear picture quality with 3-year replacement warranty. Smart voice, smart entertainment.